ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி பார்த்தோம்னா அங்கே சிவாவையும் ஐலியும் கூப்பிடுவோம். அவங்க ரெண்டு பேருமே வராங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் பணம் தரேன், தயவு செய்து இந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிருங்க அப்படிங்கவும். அப்போ உடனே ஐலி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் பணத்துக்காகவா இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களால் அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால நான் சொல்கிறத கேளுங்க. இன்றைக்கி சிவா சித்தப்பா பார்த்து அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறான். அதை கபிலன் பார்த்துட்டான். இதே சித்தி பார்த்துருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சமாவது நீங்கள் யோசனை பண்ண மாட்டீங்களா? தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன், தயவு செய்து இந்த வீடு போயிருங்க அப்படிங்கவும். அப்போ ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கபிலனை பற்றி மட்டும் நினைக்கிறீங்களே, சிவாவை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? கபிலன் அப்பா அம்மா குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ பெரிய குடும்பத்தோட சாம்ராஜ்யத்தோட அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் சிவாவுக்கு யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிவா இது வரைக்கும் தன்னுடைய அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய அப்பாவை தேடி அலைஞ்சிருப்பாருன்னு கூட இருந்த எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாள் தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டாரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவருடைய மனநிலைமை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கபிலனை பற்றி மட்டும் நினைக்கிறீங்களே, ஏன் சொல்ல போனாக்கி இவர் உங்களுடைய தம்பி தானே அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே இந்திராணி ஐலி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு ஐலி, இன்னும் அது நிரூபணமாகலை, அதனால நீ அந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாமல் நான் சிவாவை தம்பியா சொல்லிட்டு இருக்கனே தவிர, ஆனா தம்பியா நான் எங்க சித்தப்பாவோட பையன் சொல்லிட்டு நான் ஏத்துக்கவே இல்லை. அதனால நீ அந்த முறையை நீ சொல்லிட்டு இருக்காத. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பியாக தான் நான் நினச்சி பழகிட்டு இருக்கிறேன். ஆனால் என் சித்தப்பாவோட பையன் நினச்சி நான் ஒரு நாள் நான் இது வரைக்கும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு நான் சொல்கிறத கேளுங்க, என்ன இருந்தாலும் சரிதான், சிவாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சே தீரணும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன் தான் சிவா அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சொத்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அந்த அங்கீகாரம் சிவாவுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கமே தவிர மற்றபடி உங்கள் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ அவர் பங்கு கெட்டுட்டு ஒரு நாள் அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லவும், அதனால் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்கிறீங்க. அந்த 1 மாதம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே இதை பற்றி பேசாதீங்க. அந்த 1 மாதமாக அது எங்களுடைய இதாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்திராய்க்கும் என்ன பண்ணுறதே தெரியல. அப்போ பணத்தை கொடுக்கறத மட்டும் அவங்க கடைசியில் ரித்திகா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே தேவநாயகிட்ட போய் சொல்கிறாங்க, அத்தை இந்திராணி அண்ணி அவங்க 2 பேருக்கும் பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே தேவநாயகி அதிர்ச்சடைகிறாங்க. உடனே இந்திராணிகிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, நான் பணத்தை பேங்கில் கொண்டு கொடுக்கணும் போடணும், அதுக்காக தான் நான் சொன்னேன். கபிலன்ட்ட தான் எப்பவுமே கொடுப்பேன், கபிலன் ஏதோ வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டான், அதனால தான் நான் சிவாட்ட கொடுத்தேன். ஆனால் சிவாவும் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. வேணும்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களே போய் பீரோவை பாருங்க, பணம் அங்கே தான் இருக்குது அப்படிங்கவும், என்ன இந்திராணி, நான் உன்னை போய் சந்தேகப்படுவேனா என்ன? ரித்திகா சொன்னா, அதனால தான் நான் கேட்டுட்டு வந்தேனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அப்போ ரித்திகா அவங்க தேவநாயகிட்ட சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நம்பவே இல்லை, இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது, என்ன ரகசியம் தெரியல, கண்டிப்பாக நம்ம சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்திராணி பொய் சொல்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஏதோ இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, பாப்பா என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து இங்கே பார்த்தோம்னா இந்திராணி கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, சரி நீ போய் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னாங்களா, அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடு, நீ போகாமல் இருந்தேன்னா அப்புறமா ஓமேல தான் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும், அதனால நீ போய் அவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா அதோட ஒன்று விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே கபிலனும் சரி அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்க அதிகாரி கிட்ட சொல்லவும், அப்போ அதிகாரி பார்த்தோம்னா ஐலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி கபிலன் வாரன்னு சொல்லியிருக்கிறான், அதுக்கு முன்னாடியே நீங்கள் 2 பேரும் வந்துருங்க அப்படிங்கவும், உடனே ஐலி சரி அப்படிங்கிறாங்க. என்ன ஐலி, உன்னுடைய பேச்சிலேயே ஏதோ சோகமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ஐலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சிவா உதய பெருமாள்கிட்ட அப்பான்னு சொல்லி கூப்பிடுறதையும் அதை கபிலன் பார்த்ததையும், அதுக்கப்புறம் கபிலனுக்கும் சிவாவுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கவும், நீ கவலைப்படாத ஐலி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சீக்கிரமாகவே ஒரு முடிவு கிடைக்கும், சரி அவன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே ஐலி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் ஐலியும் கிளம்புறாங்க. அப்போ இந்திராணிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது, உடனே இந்திராணி சொல்கிறாங்க, என்ன ஐலி, ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் கிளம்புறீங்க, அதை கூட என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே தேவநாயகி ஒரு ஐடியா பண்ணுறாங்க, இவங்களை எப்படியாவது கையுங்களமாக பிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவங்க பணத்தை கொண்டுட்டு போகிறாங்களான்னு தெரியல, அதனால இவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் காரில் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், என்ன காரில் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஆட்டோலேயே போய்க்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஐலி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, 2 பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க,
நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து இந்திராணி வீட்லேயாக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆட்டோவில் போனீங்கன்னா இந்திராணிக்கு தானே அசிங்கம், அதனால நீங்கள் காரில் போக வேண்டியதானே. என்ன இந்திராணி, நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கவும் அப்போ இந்திராணி, அயலி, சிவா இவங்க 3 பேருக்கும் தேவநாயகி மேலே சந்தேகம் வருது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்குலாம் வந்து நல்லவங்க கிடையாது, என்ன திடீர்னு வந்து என் மேலே வந்து இந்த மாதிரிக்கு ரொம்ப கரிசனம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலியும் சிவாவும் பார்க்கவும் இப்போ இந்திராணிக்கு சந்தேகம் வருது. சித்தி அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது, ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ வந்து தேவநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கவும் அயலியும் சிவாவும் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, அம்மா சித்தி சொல்கிறாங்களா நீங்கள் கார்லேயே போக வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் காரில் போகவும் அப்போ தேவநாயகி வந்து ஒருத்தரை கூப்பிடவும் அவங்களும் வராங்க. என்ன சித்தி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இங்கே பாரு அவங்க 2 பேரும் காரில் போகிறாங்க, அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபாலோ பண்ணு, அப்படியே அவங்க எங்கேயாவது இறங்குனா கையில் பேக் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பாரு அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் வந்து காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் சிவா வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே சொல்கிறாங்க, அங்கே பாரு நம்ம பின்னாடி அவன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் உடனே சிவாவிட்ட வந்து அயலி சொல்கிறாங்க, இது எல்லாம் தேவநாயகியோட வேலையாக தான் இருக்கும், அதனால தான் நம்மளை வந்து காரில் போக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம வந்து இப்போ அங்கே போகிறத அவன் பார்த்துடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வந்து அயலி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. சிக்னல் வரும்போது நம்ம வந்து அவனை வந்து கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா சிக்னல் வரும்போது இவங்க வந்து போயிருந்தாங்க. சிக்னலில் அவங்க மாட்டிக்கிட்டு தாங்க. இதனால வந்து அவங்கள ஃபாலோ பண்ண முடியாமல் நடந்து போச்சுது. அடுத்து அயலியும் சிவாவும் பார்த்தோம்னா அவங்க கபிலன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வந்து 2 பேரும் வந்து பார்த்தோம்னா விஜயகுமார் வந்து சொல்கிறாங்க, கபிலன் இப்போ வந்துருவான், நீங்கள் 2 பேரும் இந்த அறையில் இருந்துங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க. அடுத்து கபிலன்ட்ட விசாரிக்கவும் கபிலனும் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்க அவங்க சொல்லாமல், அதாவது அதிகாரி கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க வர்மாவையும் அதுக்கப்புறமா ப்ரூஸ்லியும் யாருங்கிறது அவங்க காட்டிக்கவே இல்லை. அப்போ ப்ரூஸ்லியும் கபிலனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது 2 பேருமே தெரியாத மாதிரி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க கபிலன் வந்து அங்கே இருந்து கிளம்பவும் அப்போ உடனே வந்து ப்ரூஸ்லி வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, இங்கே பாரு உங்கள் வீட்டில் இருக்கிறது அந்த சிவாவும் அயலியும் தான் போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அது கபிலன் வந்து புரிஞ்சிக்காமையே அவங்க போயிருந்தாங்க. ஆனாலும் அவங்க ரொம்பவே பதட்டத்தோடு தான் கபிலன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரவும் அப்போ இதை பற்றியே அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ப்ரூஸ்லி என்னமோ சொன்னால் ஆனால் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதை பற்றி நினச்சிட்டு இருக்கோம். இப்போ ரித்திகா வராங்க. அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, என்னங்க நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயாவது போகலாமா, வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படிங்கவும் இப்போ கபிலன் வந்து நினைக்கிறாங்க, நம்ம இங்கே எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறோம், இவ வேற நிலமை புரியாமல் இந்த மாதிரிக்கு வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் வேண்டாம் கண்ணுக்குட்டி நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படிங்கும் போது, ஆமாங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்களாம் வந்து ஊரை சுற்றுறாங்க, யாருக்கு தெரியாமல் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க, இன்னைக்கு என்னென்னா அவங்க கொடி கட்டி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம இந்த வீட்டிலேயே நான் அடைஞ்சு கிடக்க வேண்டியதாக இருக்குது, இதுதானா இதுக்காகவா நான் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன், நான் அங்கே வந்தோம்னா சொகுசான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா வந்து கோவத்தோட போகவும் கபிலன் வந்து உடனே ரித்திகாட்ட சொல்கிறாங்க, என்ன ரித்திகா நீ புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறியே, இப்போ உனக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் எனக்கு எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கபிலன் வந்து நினைக்கிறாங்க, ரித்திகா வரை ஏன் நம்மளை புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் அவள் பேசிகிட்டு இருக்கானே தெரியலையே, நம்ம இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜயகுமார் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த கபிலனும் அதுக்கப்புறமா ப்ரூஸ்லியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரிக்கு இருக்கிறாங்க, அதனால என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சார் இவங்க 2 பேரும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிரோன்னு சொல்லிக்கிட்டு தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரிக்கே இருக்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு தான் கபிலன் இந்த மாதிரிக்கு இருந்துட போகிறான், அவனை கூடி சீக்கிரமே கையும் குளமாக நம்ம பிடிச்சிடலாம், அவனை பிடிச்சாதான் நம்ம வர்மாவை நம்ம பிடிக்க முடியும், அப்போ தான் எங்கள் அம்மா நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு நான் அந்த ஊருக்கே நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயகுமார் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க 2 பேரும் அங்கே இருக்கிறீங்க, அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரிதான், நம்மளுக்கு ஆகக்கூடிய வேலையை நம்ம வந்து முடிக்காம அந்த வீட்டை விட்டு நீங்கள் 2 பேருமே கிளம்பிடக்கூடாது அப்படிங்கும் போது பையில சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் கிளம்ப மாட்டேன், எங்கள் அம்மா யாருன்னு சொல்லி நிரூபிக்கணும்னா எனக்கு அந்த கபிலன் கிடைச்சாகணும், அது மட்டும் இல்லாமல் சிவாவோட அப்பா உதய பெருமாள்னு சொல்லிட்டு உதய பெருமாளே வந்து ஒத்துக்கிடணும், அது வரைக்கும் நாங்கள் அந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜயகுமார் சரி நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பிவிடவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து இந்திராணி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்கள பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வரவும் அவங்க வந்து அதாவது இந்திராணி கிட்ட பிஸ்னஸ் வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வராங்க. அவங்க யாரும் இல்லை ரித்திகாவோட ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்பவே வந்து அதாவது மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. இந்திராணியோட கூட்டு சந்தைக்கு நல்லபடியாக போகும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்திராணி வந்து அவங்கள சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க.
ஆனால் ரித்திகா வந்து இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால் இவங்கள உங்களுடைய பிஸ்னஸில் வந்து பார்ட்னராக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதனால் இந்திராணிக்கும் ரித்திகாவுக்கும் அடுத்ததாக ஒரு பிரச்சனை வந்து வெடிக்குது. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.